டெல்லி சட்டசபையில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து அளிக்கும் ஆதரவுடன் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி பொறுப்பை கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்றது. கவர்னர் நஜீப் ஜங்கின் உத்தரவுப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு வியாழனன்று சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது. தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய அமைச்சர் மனீஷ் சிசோடியா, டெல்லி மக்களுக்கு மாற்று ஆட்சி முறையை வழங்கும் வகையில் அனைத்து எம்எல்ஏக்களும் கட்சி பேதம் பாராமல் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளிக்க வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா சட்டசபை தலைவர் ஹர்ஷ்வர்தன் பேசுகையில், ஊழலில் ஊறிய காங்கிரசுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் ஆம் ஆத்மி கட்சி மீது இருந்த மக்களின் நம்பிக்கை தகர்ந்து போய்விட்டதாக சாடினார். மாநில காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி பேசுகையில், மக்கள் நலனை ஆம் ஆத்மி கட்சி பேணும் வரையில் ஆம் ஆத்மி அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கும் என்றும் 5 ஆண்டுகள் வரையில் கூட ஆதரவு தொடரும் என்றும் கூறினார். விவாதத்துக்கு பின்னர் நடந்த ஓட்டெடுப்பில் காங்கிரஸ் கட்சியின் 8 ஓட்டுகள் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் 1 ஓட்டுடன் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றது. குரல் ஓட்டெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. டெல்லி சட்டசபை சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலை வெள்ளியன்று நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. சபாநாயகர் பதவிக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் ஜங்புரா எம்எல்ஏ மணிந்தர் சிங் தீர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜானக்புரி எம்எல்ஏ ஜெகதீஷ் முகி வியாழனன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் தேர்தல் மூலம் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார். நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் ஒரு பலப்பரீட்சையாகவே இது கருதப்படுகிறது. கூட்டத்தொடர் முடிவடையும் நாளான ஜனவரி 7ஆம் தேதி சட்டசபையில் கவர்னர் நஜீப் ஜங் உரையாற்றுகிறார்.